தமிழக வரலாற்றை பத்தி பொதுவா சொல்லப்படுற பல செய்திகளை மாற்றி எழுதி வரலாற்றின் திருப்பமா இருக்கும் சான்றுகள்ல திருவாலங்காடு செப்பேடு முக்கியமானதா இருக்கு. பிற்கால சோழ வரலாற்றின் ஒரு மைல்கல்னே இதை சொல்றாங்க. திருவாலங்காடு செப்பேடு லெய்டன் செப்பேடோட சேர்ந்து பிற்கால சோழ வரலாற்றை முழுமையாக்குது. முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னோட 6வது ஆட்சியாண்டுல வெளியிட்ட இந்த செப்பேட்ல 31 ஏடுகள் இருக்கு. முகப்பு லட்சணையில சோழர்களின் சின்னமான புலி சின்னத்து கூட சேர மற்றும் பாண்டியர்களின் சின்னங்களான வில், அம்பு மற்றும் மீனும் பொறிக்கப்பட்டிருக்கு. சேர பாண்டியர்களை சோழன் அடக்கி ஆண்டதை இது குறிப்பிடுது. 31 ஏடுகள்ல 10 ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும் 21 ஏடுகள் தமிழ்லையும் இருக்கு. சமஸ்கிருத பகுதி மன்னர்களின் வம்சத்தை பத்தியும் பெருமைகளை பத்தியும் பேசுது. தமிழ் பகுதி தானம் வழங்கினதை பத்தி பேசுது. இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருத்தணிக்கு பக்கத்துல உள்ள திருவாலங்காட்டு சிவன் கோயிலுக்கு பழையனூர் கிராமத்தை ராஜேந்திர சோழன் தானம் வழங்கியிருக்காரு. குறிப்பிடப்பட்டிருக்கிற மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனு, இஷ்வாகு, புரஞ்சயன், ஆரிய மன்னன்னு பல புராண கால அரசர்களுடைய தீரத்தை பத்தி இது சொல்லுது. விஷ்ணு புராணத்துல வர காலயவனனை கொன்ற முசுகுந்த சக்கரவர்த்தியை பத்தியும், புறாவுக்காக தன் சதைய தியாகம் செஞ்ச சிபி சக்கரவர்த்தியை பத்தியும், இன்னும் பல மன்னர்களை பத்தியும் குறிப்பிடுது. பரதனுக்கு பிறந்த சோழராஜன்ற மன்னனின் பெயரை வச்சுதான் சோழ வம்சன்ற பெயர் உருவானதா சொல்லுது. ராஜகேசரி, பரகேசரின்ற மன்னர்களின் பெயர்களை தான் பின்னால சோழ மன்னர்கள் தங்களுடைய விருது பெயர்களா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுது. சோழ வம்சத்தின் கலியுகத்தின் முதல் அரசனா பெருநற்கிள்ளி குறிப்பிடப்படுறாரு. காஞ்சி மாநகர பொன்னால அலங்கரிச்சதாகவும் காவிரியின் இரு கரைகள்லையும் அரண்கள் அமைச்சதாகவும் யானைகளுக்கும் கலியுகத்தின் காலனா விளங்குனார்னும் கலிகாலன்ற மன்னன் குறிப்பிடப்படுறாரு. அவர்தான் நாம எல்லாரும் வியந்து போற்ற கல்லணைய கட்டின கரிகாலன். லோகமலை என்ற இமயமலை வரை தனது ஆட்சியை நீட்டித்தவர்னு கோச்செங்கானன் குறிப்பிடப்படுறாரு. அதன் பிறகு தஞ்சையை பிடித்த விஜயாலயன் தொடங்கி ராஜேந்திர சோழன் வரைக்கும் பிற்கால சோழர்களின் புகழ் குறிப்பிடப்பட்டிருக்கு. கங்கை கொண்டான்னு அழைக்கப்படுற ராஜேந்திர சோழனின் பெயர் திருவாலங்காட்டு செப்பேட்ல மதுராந்தகன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதிலிருந்து ராஜேந்திர சோழனின் இயற்பெயர் மதுராந்தகன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்.